நீங்கள் பார்க்குறது தஞ்சாவூர் கலைக்கூடத்தில் உள்ள பழங்காலத்து பொருள்கள் தான். பழங்காலத்து சாமி சிலைகள் அதிகம் இங்கே வச்சு பாதுகாத்துட்டு வர்றாங்க இந்த மியூசியத்தில். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே. நல்லா பாருங்கள், இது விநாயகர் சிலை. எல்லாம் அந்த காலத்து பேரில் இந்த கண்ணப்பரும்பாங்க, நாயனார் இவங்களுடைய சிலைகள்லாம் அதிகமாக அங்கே இருக்குது. அதுவும் செப்பு சிலைகள் தான், கற்சிலைகள்லையும் இருக்குது. அது என்னது ஐம்பொன் சிலைகள், அதுலேயும் நிறையா செஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் 7ஆம் நூற்றாண்டுலேருந்து 8ஆம் நூற்றாண்டு வரையிலாம் பல சிற்பங்கள் இருக்குது. இதனுடைய கலைத்திறமையை நம்மளால் பாராட்டவே முடியாது. அவ்வளோ அழகாக நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க அந்த சிற்பங்கள்லாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் அந்த காலத்து சிற்ப கலைஞர்களுடைய கலைத்திறனுக்கு எடுத்துக்காட்டாக இன்னும் விளங்கிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் மிக அற்புதமாக செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த கலைக்கூடம் 1951ஆம் ஆண்டு முதல் பார்வைக்காக தஞ்சாவூர் கலைக்கூடம் பேரில் திறக்கப்பட்டுச்சு. 1951ஆம் ஆண்டு முதல். அதுக்கு முன்னாடி பல சிலைகள், ஐம்பொன் சிலைகள்லாம் நிறையா இடங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தனித்தனியாக சேகரித்து ஒரே இடத்துல வச்சு பாதுகாக்கிறாங்க. இந்த வரலாற்று சிற்பங்கள் அனைத்தும் ராஜராஜ சோழன் காலத்தவை தான். ராஜராஜ சோழன் ஆண்ட தஞ்சையில் பல இடங்கள்ல இருந்து இந்த சிலைகளை சேகரித்து இந்த ஒரு இடத்துல வச்சுருக்காங்க 1951ஆம் ஆண்டு முதல். இப்போ ஸ்கூல், பள்ளி விடுமுறை நாள், இதில் மாணவர்கள்லாம் எங்கேயாவது டூர் போனீங்கன்னா இந்த கோயில், தஞ்சாவூர் கோயில், அப்புறம் இந்த தஞ்சாவூர் கலைக்கூடம், இதுக்கு பக்கத்துலேயே தஞ்சாவூர் நடராஜர் அரங்கம் இதே இடத்துல தான் இருக்குது. இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் மன்னர்களுடைய கலைத்திறன், தமிழ் மன்னர்களுடைய ஆட்சி முறை, பழங்காலத்து நாணயங்கள், அப்புறம் அந்த கால ஓலைச்சுவடிகள், சரஸ்வதி மகால் நூலகம் இங்கே இருக்குது. எல்லோரும் பார்த்து நம்ம அறிவை வளர்த்துக்கலாம். வாங்க எல்லோரும் பாருங்கள். சிலைகள்லாம் அப்படியே இது முருகன் சிலை, முருகன் இல்லை, விஷ்ணு, பூதேவி, ஸ்ரீதேவி, சிவன் சிலை, சிவன், பார்வதி. யாரும் தொட அனுமதி இல்லை, ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. எடுத்தோம், நல்லா இருந்துச்சு. இது முருகன், வள்ளி தெய்வானை, விஷ்ணு பகவான். இது தஞ்சாவூர் மன்னர் 2ஆம் சரபோஜியின் சிலை. மிக அழகாக இந்த சிற்பம் இங்கிலாந்துலேருந்து செதுக்கி இங்கே வச்சதாக சொல்கிறாங்க. இவருடைய தலைப்பாக இந்த சிலையிலேருந்து கலட்டி மறுபடியும் மாற்றுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே போல் அவருடைய உரைவாளையும் அந்த வால்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு மறுபடியும் அதிலே சொருகிற மாதிரியும் பண்ணியிருக்காங்க. மிக அழகாக செஞ்சுருக்காங்க. இந்த கலைக்கூடத்துலேயே நிறைய சிற்பங்கள் மேலே நல்லா வரைஞ்சி அழகாக இருக்குது. பார்க்க அருமையாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இது மராட்டிய சிற்பக்கலை அதோட சாயலில் தான் இருக்குது. ஏன்னா இவங்க மராட்டிய மன்னர் தான். மராட்டியத்துலேருந்து இங்கே தஞ்சை ஆண்ட மன்னர்கள் இவங்க. தஞ்சாவூர் ஆண்ட ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் இவங்க வந்திருக்காங்க. இவங்களும் இங்கே ஆட்சி செய்து அவங்களோட வரலாற்றை நிறைய அழியாமல் பாதுகாத்து வச்சுக்கிட்டாங்க, ராஜராஜ சோழன் மாதிரி. மியூசியம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. வந்தால் மறக்காமல் பாருங்கள்.